அம்மா தாயே ஆயிரங்கண்ணுடைய ஆலையை எல்லாம் கூடி பிரம்மாண்ட நாய் தாயே கர்மடி தாயே ஈஸ்வரி மாமாயி. எங்க சுந்தரமூர்த்தி, நீ இங்க இருக்கியா? வாங்க. வணக்கம். வணக்கம். அம்மா கொஞ்சம் கூப்பிடுமா? பாப்பா உட்கார். என்ன ரொம்ப நாளா ஆளே காணோம்? காந்தி கல்யாண விஷயமா தான் அங்கங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருக்கட்டும், அவசரப்பாயிருக்கட்டும், தலையாயிருக்கட்டும், அவசரையாயிருக்கட்டும், அரசனாயிருக்கட்டும், அண்டியாயிருக்கட்டும், கவர்னராயிருக்கட்டும், கலெக்டராயிருக்கட்டும், டாக்டராயிருக்கட்டும், வக்கீலாயிருக்கட்டும், நானாயிருக்கட்டும், நீயாயிருக்கட்டும், கடவுளாயிருக்கட்டும். லவ் இல்லைன்னா லைஃப் இல்லடா, லவ் பண்ணி நீ வாழ்ந்து பாரடா. கருப்பாயிருக்கட்டும், அவசரப்பாயிருக்கட்டும், கலையாயிருக்கட்டும், அவசரையாயிருக்கட்டும். நெஞ்சில முளைக்கிற காதலும் சுகந்தானடா. இது வசதி பார்க்காம ஜாதி பார்க்காம மனசில் உருவாகுண்டா. கொட்டிற பணத்துக்கும் கட்டில சுகத்துக்கும் காதல் ஈடாகுமா? இங்கு வயசு வந்தாலும் வயசு போனாலும் காதல் கலையாதம்மா. உலகினில் காதல் உசுராயிருக்கு, இறக்கிற மனுஷனின் தீரப்பாயிருக்கு. மனசுல வருகிற மயக்கம் இது மரணத்தினப்பாலும் இருக்கும். வீட்டுக்கு வீடென இருக்கும், இது வேண்டுக்கு இனி பட்டம் கொடுக்கும். அட கண்ணில்ல காதில்ல மூக்கில்ல வாயில்ல, ஆனாலும் இது ஜொலிக்கும். லவ் இல்லைன்னா லைஃப் இல்லடா, லவ் பண்ணி நீ வாழ்ந்து பாருடா. கருப்பாயிருக்கட்டும், அவசரப்பாயிருக்கட்டும், கலையாயிருக்கட்டும், அவசரையாயிருக்கட்டும். இந்தியா காதல் செஞ்சிட்டா சண்டைகள் இருக்காதடா. அந்த சிங்களம் தமிழன காதல் செஞ்சிட்டா ரத்தமும் ஓடாதுடா. நெல்லையும் மதுரையும் காதல் செஞ்சிட்டா பஸ்கள் எரியாதடா. அந்த ஈராக் அமெரிக்கா காதல் செஞ்சிட்டா யுத்தம் வெடிக்காதுடா. செவிடனும் கூட காதல கேட்பான், குருடனும் கூட காதல பாப்பான். முதலில் வருவதும் காதல், அட கடைசியில் இருப்பதும் காதல். முதலில் வருவதும் காதல், அட கடைசியில் இருப்பதும் காதல். அட ஒன்னால என்ன
கண்ணால கண்ணால வளருது இந்த காதல். லவ் இல்லைன்னா லைஃப் இல்லடா, லவ் பண்ணி நீ வாழ்ந்து பாருடா. கருப்பாயிருக்கட்டும் அவசரப்பாயிருக்கட்டும், கலையாயிருக்கட்டும் அவசரையாயிருக்கட்டும், அரசனாயிருக்கட்டும் ஆண்டியாயிருக்கட்டும், கவர்னராயிருக்கட்டும் கலெக்டராயிருக்கட்டும், டாக்டராயிருக்கட்டும், வக்கீலாயிருக்கட்டும், நானாயிருக்கட்டும், நீயாயிருக்கட்டும், கடவுளாயிருக்கட்டும். லவ் இல்லைன்னா லைஃப் இல்லடா, லவ் பண்ணி நீ வாழ்ந்து பாருடா. எடுத்த உடனே டாப் கியர்ல போயிட்டு இருக்கானே. நான் இந்த வேலையில சேர்ந்ததுல இருந்து டே நைட் ஒர்க் பண்ணாலும் 1500 ரூபாய் சம்பளம் தான் முதலாளி கொடுக்கறாரு. நீ இந்த வேலையை ராஜினாமா பண்ணு, உனக்கு 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறாங்களாம். இவன் வாங்க போறது 1500 ரூபாய் சம்பளம் தான். எனக்கு எதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறான்? ஏன், எதுக்கு, எப்படி? ஒரே கன்ஃபியூஸா இருக்க. இந்த கேள்விக்கெல்லாம் சரியான பதில் கிடைக்கணும்னா காஸ்ட்லி குவார்டர் வாங்கி அடிச்சா சரியா போயிடும். டேய், ஆறா குவார்டர். லிப்ட் ராணி உஷார். சென்னையில் கார் ஓட்டி செல்லும் ஆண்களை லிப்ட் கேட்டு ஏறி ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் அவர்களை அழைத்துச் சென்று மயக்க மருந்து கொடுத்து மயக்கி அவர்களின் பணத்தை கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு சென்னை மாநகர காவல்துறை உயர் அதிகாரி ஒரு செய்தி குறிப்பில் கேட்டுக்கொண்டுள்ளார். லிப்ட் ராணிங்கிறது இவ்வளவு இருக்குமோ? ஐயோ, இது எங்க அத்தையோட வண்டியாச்சே. வேற யாரும் இருக்காங்களே. இவன் யாரா இருக்கும்? சார், அர்ஜென்டா டி நகர் போனோம், கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? நோ டவுட், லிப்ட் ராணி இவ தான். ப்ளீஸ். நீங்க கேட்டீங்கன்னா டி நகர் என்ன, திருச்சி கூட போலாம், வாங்க. தேங்க்ஸ். உள்ளவா, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. ஆமா, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? கார் பிசினஸ். கார் பிசினஸ்னா? அதான் வாங்க விக்கு என்கிட்ட வாங்க. அப்ப பெரிய ஃப்ராட் தான். நீ மட்டும் கார் பிசினஸ் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது? இல்ல, சக்கரம் இருக்கிற எல்லாத்தையும் விற்கிறேன். வீல் சேர் கூடவா? குட் ஜோக் ராணி. ராணியா? இல்ல, ராணி மாதிரி இருக்குனால ராணின்னு சொன்னேன். தரேன் சார். போன வாரத்துல கண்டிப்பா தரேன் சார். எப்ப தருவேன்? முதல் சவாரி சார், போயிட்டு வந்து தரேன் சார். உனக்காக நான் காத்துட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பா தரேன் சார். இந்த ஏமாத்த மாட்டியா? கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன் சார். பெரிய ஃப்ராடு. அத்தைக்காரியை திருடிட்டு வந்திருக்கான். என்ன பண்ணலாம்? லிப்ட் ராணி தேடிட்டு இருக்கீங்களே, அது இதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியே புடிச்சிடுங்க. அப்பாடா, போலீஸ்காரனே வந்துட்டான். அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம். ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கீங்களே, கார் திருட, அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். அது இருக்கா, போங்க போய் போடுங்க போங்க. இந்த வருஷம் அவார்டு நமக்கு தான்டா. ஹாய். தேங்க்ஸ்மா, ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த காத்துல கண்டுபிடிச்சு கொடுத்துச்சே. இந்தமா லிப்ட் ராணி, இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு நிறைய மாட்டிக்கிட்டேன். தேங்க் யூ சார். நட. யாரு? லிப்ட் ராணியா? எங்க அத்தைக்கார திருடிட்டு போன கையும் களமா புடிச்சிட்டு யார பத்தி லிப்ட் ராணின்னு சொல்ற? ஐயோ, கை விடுங்க சார், அவ போய் சொல்றா. இது என்னோட எம்டி வண்டி சார். ஆமா, அத்தையோட காரங்கறியே. அத்தை பேர் என்ன? ராஜலட்சுமி. ஐயோ, அதே பேரு. அவங்க இனிஷியல்ஸ் MD. ஐ அம் சாரி. அம்மா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரியா. நான் உங்க டிரைவர், நியூலி அப்பாயிண்டட் பிரேம். ஹலோ. இது R2 ஏ ஏரியாயா? இது B2 ஏன் ஏரியாலயா? ஏ ஏரியாவுக்கு நீ வரக்கூடாதியா? அன்னை மட்டும் ஏன் ஏரியால இருந்து லஞ்சம் பண்ணி நீ ஏ ஏரியாவுல சின்ன வீடு வச்சிருக்க, அடிக்கடி வந்துட்டு போற. அத பத்தி நான் கேட்டனாயா? அத பத்தி பேசாத. நான் என்ன பேசுது? நான் பேசுறேன். ஐயா விடுங்கடா, லஞ்ச பேய்ங்களா. ஒரு முக்கிய அறிவிப்பு. லிப்ட் ராணி உஷார். சென்னையில் கார் ஓட்டி செல்லும் ஆண்களை
லிப்ட் கேட்டு ஏறி ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் அவர்களை அழைத்துச் சென்று மயக்க மருந்து கொடுத்து மயக்கி அவர்களின் பணத்தை கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு சென்னை மாநகர காவல்துறை உயர் அதிகாரி ஒரு செய்திக்குறிப்பில் கேட்டுக்கொண்டுள்ளார். லிப்ட் ராணிங்கிறது இவ்வளவு இருக்குமோ? ஐயோ, இது எங்க அத்தையோட வண்டியாச்சே. வேற யாரும் இருக்காங்களே. இவன் யாரா இருக்கும்? சார், அர்ஜென்டா டி நகர் போனோம், கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? நோ டவுட், லிப்ட் ராணி இவ தான். ப்ளீஸ். நீங்க கேட்டீங்கன்னா டி நகர் என்ன, திருச்சி கூட போலாம், வாங்க. தேங்க்ஸ். உள்ளவா, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. ஆமா, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? கார் பிசினஸ். கார் பிசினஸ்னா? அதான் வாங்க விக்கு என்கிட்ட வாங்க. அப்ப பெரிய ஃப்ராட் தான். நீ மட்டும் கார் பிசினஸ் மட்டும்தான் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது? இல்ல, சக்கரம் இருக்கிற எல்லாத்தையும் விக்கு. வீல் சேர் கூடவா? குட் ஜோக் ராணி. ராணியா? இல்ல, ராணி மாதிரி இருக்கனால ராணின்னு சொன்னேன். தரேன் சார். இதேதான் போன வாரத்துல கண்டிப்பா தரேன் சார். எப்ப தருவேன்? முதல் சவாரி சார், போயிட்டு வந்து தரேன் சார். உனக்காக நான் காத்துட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பா தரேன் சார். இந்த ஏமாத்த மாட்டியா? கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன் சார். பெரிய ஃப்ராடு. அத்தைக்காரியை திருடிட்டு வந்திருக்கான். என்ன பண்ணலாம்? லிப்ட் ராணி தேடிட்டு இருக்கீங்களே, அது இதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியே புடிச்சிடுங்க. அப்பாடா, போலீஸ்காரனே வந்துட்டா. அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம். ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கீங்களே, காத்துடா, அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். அது ஒரு போங்க, போய் பிடிங்க, போங்க. இந்த வருஷம் அவார்டு நமக்கு தான்டா. ஹாய். தேங்க்ஸ்மா, ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த காத்துல கண்டுபிடிச்சு கொடுத்துச்சே. இந்தமா லிப்ட் ராணி, இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தேன், இன்னைக்கு நிறைய மாட்டிக்கிட்டேன். தேங்க்யூ சார். நட. யாரு? லிப்ட் ராணியா? எங்க அத்தைக்கார திருடிட்டு போன கையும் களமா பிடிச்சிட்டு யாரை பத்தி லிப்ட் ராணின்னு சொல்றா? ஐயோ, கை விடுங்க சார், அவ போய் சொல்றா. இது என்னோட எம்டி வண்டி சார். ஆமா, அத்தையோட காரங்கறியே, அத்தை பேர் என்ன? ராஜலட்சுமி. ஐயோ, அதே பேரு. அவங்க இனிஷியல்ஸ் எம்டி. ஐ அம் சாரி. ஆமா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரியா. நான் உங்க டிரைவர், நியூலி அப்பாயிண்டட் பிரேம். ஹலோ. இது R2 ஏ ஏரியாயா? யோ, இது B2 ஏன் ஏரியாலயா? ஏ ஏரியாவுக்கு நீ வரக்கூடாதியா? அன்னை மட்டும் ஏன் ஏரியா லஞ்சம் பண்ணி நீ ஏ ஏரியாவுல சின்ன வீடு வச்சிருக்க, அடிக்கடி வந்துட்டு போற, அத பத்தி நான் கேட்டனாயா? யோ, அத பத்தி பேசாத. நான் எல்லாம் பேசுது, நான் பேசுறேன். ஐயா விடுங்கடா, லஞ்ச பையங்களா. லைன் கிளியர், இப்ப அடிச்சுக்கங்க. கண்டுபிடி பாத்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இன்னும் அந்த டெக்ஸ்ட் ஓபன் பண்ணல? என்ன பண்ணிட்டு இருந்த எல்லாரும்? கேக்குறல்ல? அது என்ன அது? அது வந்து என்ன வந்து? இது கத்திரிக்காய் சமாச்சாரம் இல்ல, கம்ப்யூட்டர். தப்பா ஹேண்டில் பண்ண டோட்டல் எரேஸ் ஆயிடும். கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன் வரீங்க? இது வந்து இது ஏன் அடற? நீ தப்பு பண்ணனால தானே சொன்னேன். சரி சரி, உங்ககிட்ட நான் ஒன்றும் சொல்லலை. யூ கேன் கோ ஆன் தி ஒர்க், ஓகே? ஓ, யூ ஓப்பன் தி ஃபைல். குட். வாங்க வாங்க. என்ன ராமாயணத்துல வர்ற மாதிரி ராமரும் லட்சுமணரும் ஒன்னா சேர்ந்து வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? என்ன விஷயம்? ஜோசியரையா, என் தம்பி வேலு ஜாதகத்தை பார்த்து நீங்க தான் அவன் போலீஸ் உத்தியோகத்துக்கு போவான்னு அடிச்சு சொன்னீங்க. அதே மாதிரி அவன் போலீஸ் வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தான். இப்ப என்ன கிரகாச்சாரமோ தெரியல, திடீர்னு வேலைக்கு போக மாட்டேங்கிறான். நீங்க தான் சொல்லி அவனை எப்படியாவது வேலைக்கு அனுப்பிச்சு வைக்கணும். நீ 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, நீ 1000 தடவை சொன்னாலும் சரி, நான் வேலைக்கு போக மாட்டேன். தம்பி, போமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிருந்தா எப்படி? மேல 9 கிரகங்கள் உட்கார்ந்துகிட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடு இல்லாம உன் ஜாதகத்துல செவ்வாயும் சூரியனும் வலுவா இருக்காங்க. அதனால அடிச்சு சொல்றேன், உனக்கு போலீஸ் உத்தியோகம் தான். உன் ஜாதகம் அப்படி கண்ணா. என்ன எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம் பண்ணிக்கிட்டு இங்க வரனே. நான் பாடு ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இருந்தேன். என்னைய கொண்டாந்து போலீஸ் வேலை சேர்த்து விட்டேன். இன்ஸ்பெக்டரா இருந்த என்ன எஸ்ஐ ஆக்கி விட்டாங்க. இனி எவனா என்னை மதிப்பானா? பரமபதம் பாம்பு வாயில மாட்டின மாதிரி சரசரன்னு இறங்கி கீழே வந்துட்டேன். தம்பி, அவசரப்படாத. இன்னைக்கு கறினா நாளைக்கு தங்கம். ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பவனும் இல்லை.
ஐயா நீ சரிக்கு விழுதா சொன்னியே, இன்னைக்கு நீ சரிக்கு விழுந்த, நாளைக்கு நீ எந்திரிச்சு நிப்ப. ஏய் இப்பயே இருறா, அவரு ஒரு பேச்சுக்கு சொன்னாரு. தம்பி இந்த வில்லம்பு கதை தெரியுமா உனக்கு? ஐயோ இவன் ராமாயணத்தை ஆரம்பிக்கிறானே இவன். தபார் வில்ல வளைச்சி அம்ப நடுவுல வச்சு இழுக்கிறோம் இல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கிறோமோ விட்டோம் அது எங்கேயோ போயிடும். அவ்வளவு ஏன் வர்ற டிசம்பருக்குள்ளற நீ எங்கேயோ போயிடுவ. நான் எங்கேயோ போயிருவேன், இல்ல நீ போயிருவ. தேங்க்ஸ் சார். உன் தேங்க்ஸ் நான் ரிவர்ஸ்ல திருப்பி தரேன். உன் வண்டி ரிவர்ஸ்ல எடுக்கறியா? என்ன சார் விளையாடுறீங்க? விளையாடுறா? ஆமா நீ பெரிய ஷேன்வான் டெண்டுல்கர், இது பிராபான் ஸ்டேடியம். வண்டி ஏறா. என்ன சார் இது சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்குறீங்க? இறங்குங்கப்பா. சும்மா இருமா, அந்த பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறம் இறங்குறேன். எது சின்ன விஷயம்? 15 நிமிஷமா அக்கம் பக்கத்துல இருக்கிற வண்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு என் வண்டியை உள்ள விடலாம்னா உன் வண்டியை சைடுல சொல்லிட்ட. வண்டி ஏடுறா. ஐயோ சார் வேண்டாம் சார், வயசுல பெரியவரு, என் அப்பா மாதிரி இருக்கீங்க. என்னது நான் அப்பாவா? இந்த அப்பா புள்ள சென்டிமெண்ட்லாம் வேணா, மரியாதையா வண்டி எடு. எடு. அந்த பக்கம் தான் இடம் இருக்குல்ல, அங்க போய் நிறுத்துங்க. நீ சொல்ற இடத்துல நான் வண்டி நிறுத்தணுமா? என் காரு ஏன் இஷ்டம், எனக்கு எங்க சௌகரியப்படுறதோ அங்க வண்டி நிறுத்துவேன். வண்டி எடு. பிபி ஏறதுல எனக்கு. மறுபடியும் வாடா போடான்னு சொன்ன மவனை வீடு போய் சேர மாட்டேன். மவனே வா. முதல்ல அப்பன்னு இப்ப மவனேங்கிற ரிலேஷன்ஷிப்பே ரிவர்ஸ் கியர்ல போற. வண்டி எடுறா. வண்டி எடுக்க மாட்டேன். எடுறா. எடுக்க மாட்டேன். வெரி குட். சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பிரேம் அசுத்ரால. அப்பா பிரேம வந்து வண்டி எடுக்க சொல்லுங்கப்பா. ஏமா? என் ஃப்ரெண்ட் வாசுகி இல்லப்பா, வாசுகி அவ அப்பா. நம்ம வீட்டுக்கு 3வது வீட்ல தான் இருக்காரு. அப்படியா? சொல்லவே இல்லையே. இது வரேன். எடுக்க மாட்டேப்பா. என்ன நீ சொன்னா வண்டி எடுக்கணுமா? சத்தியமா வண்டி எடுக்க மாட்டேன். எடுக்க மாட்டேன் சொல்றாரு. வண்டி எடுத்தே தீரணும். பெரிய மனுஷன் அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு வண்டி எடுப்பா. சும்மா இருங்க சார், இவர் பெரிய இவர் சொன்னா நான் வண்டி எடுக்கணும். சார் கோவப்படாதீங்க சார். சின்ன பையன் நான் சொன்ன வண்டி எடுத்துறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க வீட்டுக்கு 3வது வீட்டுல தான் நான் இருக்கேன். ஏன் பொண்ணு உங்க பொண்ணு க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்ப நான் அவ சொன்னா பை த வே ஐ அம் சுந்தரமூர்த்தி. ஐ அம் சந்திரசேகர். இந்த பாரு என் பொண்ணோட ஃப்ரெண்ட் வண்டிங்கிறதுனால உங்க சும்மா விடுறேன். ஓகே சார், நான் வேற இடத்துல பார்க் பண்ணிக்கிறேன். வேண்டாம் சார், ஏன் வண்டி நான் எடுக்க சொல்றேன்? வேற இடத்துல பார்க். ஏன் வண்டி எடுக்க சொல்றேன்? அதான் வண்டி எடுத்துட்டாங்க. இங்க ஒரு காலியா இருக்கு. வண்டி எடுத்துட்டாரு. அப்ப பக்கத்துலயே பார்க் பண்ணிக்கலாம். பக்கத்து வீடு, பக்கத்து பார்க்கிங்க. அது டேய். அவள் வருவாளா? சீதா, சீதா கண்ணு, சீதா கண்ணு, இந்த பிரியாணி ஃபுல்லா சாப்பிடு. சீதா, நான் வெறும் வாட்ச்மேன் தான், அதுக்காக வெறும் வாட்ச் மட்டும் தான் பண்ணணுமா? எனக்கு அவனை நினைச்சா தான் திக்குங்குது. எவ்வளவு நினைச்சா? அந்த டிரைவர் பையன் தான். ஆளு வேற துரு துருன்னு இருக்கானா, நல்ல வாட்ட சாட்டமா வேற இருக்கானா. அத நான் பாத்துக்கிறேன், இவன் வேலை பாரு. வட்ட போ. வட்ட குடுத்துட்டேல்ல, போய்யா. பொழியுது பொழியுது, குங்கும வயலே விளையுது விளையுது. மன்மத மழையே பொழியுது பொழியுது, குங்கும வயலே விளையுது விளையுது. தேனெடுக்கத்தான் இதழே, காதலிக்கத்தான் உயிரே. 1000 கோடி பௌர்ணமி கூடி வாழ்த்தி
புதிய காதலடி மன்மத மழையை பொழியுது பொழியுது குங்கும வயலே விளையுது விளையுது மோதிரம் போதுமடி அன்புள்ள காதலுக்கு தொடர்கிறது.
நான் சாகணும். தாலியும் போட்டுமா மங்களகரமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? கன்னி பொண்ணுங்க செத்துட்டா இந்த உலகத்துல பேய அலைவாங்களாம். நான் இறந்ததுக்கு அப்புறம் பேயா கூட வரக்கூடாது. அதுக்காகத்தான் நான் கன்னியா விதவையா? நான் யாரு சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்கே இந்த வேதனை. நான் ஒரு தப்பு செய்யலையே. எல்லா பொண்ணுங்க மாதிரி நானும் கல்யாணம் தானே செஞ்சுக்கிட்டேன். அது தப்பா? பெண்ணை பெத்து வளர்க்கறதே பாவம்னு நினைக்கிற இந்த உலகத்துல நான் வாழணுங்கிறதுக்காக என் குடும்பமே வாழாம இருக்காங்க. நான் உயிரோட இல்லைன்னா அவங்கள ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க இல்லையா? தப்புமா. ஒவ்வொரு தாய் தகப்பனும் குழந்தைகளை பெத்து வளர்க்கறது தற்கொலை செய்யறதுக்காக இல்ல. நீங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது உங்க மனசாட்சியை கேளுங்க. அதுவே பதில் சொல்லும். பெத்த பிள்ளைக்கு கொள்ளி வைக்கிற எந்த தகப்பனும் சந்தோஷமா இருந்ததே இல்லை. அவங்களும் அன்னைக்கே இறந்துடுவாங்க. இப்படி ஒரு வேதனை உங்க அப்பா அம்மாக்கு தேவையா? அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு தப்பான காரியத்துக்கு நீங்க இறங்கலாமா? இந்த சமுதாயத்துல விதவைங்க வாழ்ந்ததே இல்லையா? எத்தனையோ விதவைங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ முடியுங்கிற நம்பிக்கையில வீட்டுக்கு போலாம். வாங்க வாங்க. என் நிலைமை தெரியாம பேசுறீங்க. தெரியும். கல்யாணமான 1 மணி நேரத்திலேயே புருஷனை இழந்த கன்னி விதவை நீங்க. உங்களை கல்யாணம் பண்ற எந்த ஆணும் உயிரோட இருக்க மாட்டாங்கிற மாங்கல்ய தோஷம் உங்க குடும்பத்துக்கே இருக்கு. இது எல்லாம் நினைச்சுக்கிட்டு உங்க குடும்பம் வேதனைப்பட்டு இருக்கு. இது போதுமா? இல்ல இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்க யாரு? I'm sorry. Oh wait, don't shoot me! Come on, knock it off. No games here. தமிழா? தமிழான்னு கேட்டேன். முருகனை கூப்பிடுறியா? இங்க இருக்கிறவங்க துப்பாக்கியோட இருக்கிறாங்க. வருதா இருந்தா AK-47 வர சொல்ல. வேலோட வந்தா இங்க ஒர்க் அவுட் ஆகாது. Keep quiet. Come on, wake up. You, lay down.
investigating them at the moment. Coming with me now. Come on. No, please. No, please. I'm going to shoot this guy if you don't pay the ransom. You want to hear it? Listen. All right, shoot him. No, please, no. Let's have a good time. You alone. I tell Be careful. Going to pay the ransom, man. Come on, I need an answer now. Come, get a phone. Now, pay the ransom, or one hostage more will die. பயப்படாத, தைரியமா இரு. City police. What do you think, man? Are they going to pay the ransom or not? I don't think so. Oh, this is a real mess. How you got into us? What are we going to do now? What are you two doing? This recording. Better not do it again.